ஃபர்ஸ்ட் இந்த ஸ்நாக் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து 8 ரஸ்க் எடுத்திருக்கேங்க. 8 ரஸ்க்குமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக உடச்சி உள்ளே சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. இந்த கப்பில் 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். தோல் எடுத்துட்டு ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா வாசனை இருக்கிறதுக்காக 3 ஏலக்காய் உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி தண்ணி எதுவும் சேர்க்காம கொஞ்சம் குறப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா பவுடர் மாதிரி அரைக்கணுங்கிறது கிடையாது. நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அது ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் உள்ளே சேர்த்துக்கலாங்க. எந்த கப்பில் தேங்காய் துருவல் எடுக்கிறோமோ அதே கப்பில் வந்து 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. லைட்டாக வந்து ஒரு சுற்றி விட்டு எடுத்துக்க. இப்போ தேங்காய் துருவல் நாட்டு சர்க்கரை அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா, அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் வந்து அதிகமாக தேவைப்படாது. ஒருவேளை உங்களுக்கு நெய்யோட வாசனை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் மட்டும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக நட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உள்ள குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். பாதாம், முந்திரி இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் வந்து ரஸ்க் எக்ஸ்ட்ரா இருந்தாலோ இல்லை லைட்டாக உடஞ்சிருந்தாலோ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர்